Good morning, dear students. You are watching EduStar KG2 English. Dear students, உங்கள் மார்க்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. எல்லோரும் ரொம்ப சூப்பராக எழுதியிருந்தீங்க. வெரி குட். நீங்கள் அவ்வளோ நல்லா எழுதுறதுக்கு உங்கள் பேரண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் மேம் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ பேரண்ட்ஸ். ஓகே, இப்போது ஒரு டெஸ்ட் முடிஞ்சிருச்சு இல்லையா? இனி நம்ம பாதியில் கொஞ்சம் லெசன் விட்டோம் இல்லையா? அந்த லெசன் மறுபடியும் நம்ம படிக்க போகிறோம். ஓகேவா? ஓகே, இந்த எக்ஸாம் ரிவிஷனுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம்? ப்ரிப்போசிஷன்ஸ் பற்றி படிச்சுட்டு இருந்தோம் இல்லையா? ப்ரிப்போசிஷன்ஸ் பற்றி படிச்சுட்டு இருந்தோம். இன்னொரு சைடு 3 letter வேர்ட்ஸ் ரைட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதையே தான் இங்கேயும் செய்ய போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் ப்ரிப்போசிஷன்ஸ் வந்து ஐஎன் இன் பார்த்தோம், அப்புறம் அண்டர். அது உங்களுக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஐஎன் இன், யூஎன் டிஇஆர் அண்டர். ஓகேவா? ஸோ இன்னைக்கு லெசனுக்கு போயிடலாம். இங்கே கொஞ்சம் பிக்சர்ஸ் பார்க்குறீங்க. பேக் மேலே புக், பாக்ஸ் மேலே கேட், சோஃபா மேலே டாக், பெட் மேலே பால். ஓகேவா? இப்போ மேம் என்ன சொன்னேன்? மேலேன்னு சொன்னல, அதுக்கு தான் நம்ம அதுக்கு என்ன சொல்கிறோம், என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா ஓஎன் ஆன். ஓகே, த புக் இஸ் ஆன் த பேக். த புக் இஸ் ஆன் த பேக். த கேட் இஸ் ஆன் த பாக்ஸ். த கேட் இஸ் ஆன் த பாக்ஸ். The dog is on the sofa. The dog is on the sofa. Ball is on the bed. O-N on. மேம் ஃபஸ்ட்டு மேலேன்னு சொன்னேன் இல்லையா? அதுக்கு தான் இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்? ஓஎன் ஆன். அந்த புக்கு, அந்த கேட், அந்த டாக், அந்த பால்லாம் எங்கே பிளேஸ் ஆகிருக்கு அப்படின்னா ஆன். ஓஎன் ஆன். ஓகேவா? நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள். ஓஎன் ஆன். இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ். The butterfly is on the flower. The butterfly is on the flower. Where is the book? The book is on the table. The book is on the table. Now where is the pencil? The pencil is on the book. The pencil is on the book. Okay, good. Now where is the carrot? The carrot is on the chair. The carrot is on the chair. Very good. இங்கே இன்னும் கொஞ்சம் பிக்சர்ஸ் பாருங்க. Book, bag, a mouse, fridge, refrigerator. Correcta? A ball, a boy, a box, a cat. Okay. Now where is the book? The book is near the bag. The book is near the bag. The mouse is near the fridge. The mouse is near the fridge. The ball is near the boy. The ball is near the boy. The cat is near the box. Nearனா பக்கத்தில். நீங்கள் ஸ்கூலில் யார் பக்கத்தில் உட்காந்துருந்தீங்க? யார் பக்கத்தில் உட்காந்துருந்தீங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? KG1ல் உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட் பக்கத்தில் தானே உட்காருவீங்க. ப்ளே பண்ணுறப்போ, லஞ்ச் சாப்பிட்றப்போ, ஸ்நாக்ஸ் சாப்பிட்றப்போ எல்லாம் உட்காந்துருப்பீங்கல்ல, அதுதான் நியர். NEAR நியர். குட். இப்போ இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். பால் இஸ் நியர் த பாக்ஸ். பால் இஸ் நியர் த பாக்ஸ். இது என்னதுமா இது? வார்ம். ஆப்பி பக்கத்தில் என்ன இருக்குது? வார்ம். த வார்ம் இஸ் near the apple. The worm is near the apple. Where is the boy? The boy is standing near the chair. The boy is standing near the chair. Okay, you can see an egg and a chick. Where is the chick? The chick is near the egg. The chick is near the egg. Very good. Super. Now ரெண்டுமே பார்க்கலாம். Where is the crow? The crow is on the pot. O-N on. On the pot. The girl is standing near the car. N-E-A-R. Near. Near the car. Good.
இது எவ்வளோதுமா இது? பீகாக். பார்த்துருக்கீங்களா? நம்ம ஸ்கூல் கிளாஸில் கேஜி பிளாக்ல நிறைய பீகாக் வரும்லம்மா. வெரி குட். அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறீங்கல்ல. சீக்கிரமாகவே ஸ்கூலுக்கு போயிடலாம். ஓகே. Peacock is on the rock. Peacock is on the rock. Okay. Where is the tree? The tree is near the house. The tree is near the house. Very good. Now who is this? இது யார் உங்களுக்கு தெரியுமா? இவரை பற்றி நீங்கள் ஒரு ரைம்ஸ் கூட படிச்சிருக்கீங்களே. Humpty Dumpty sat on the wall. Humpty Dumpty had a great fall. ஞாபகம் வந்துருச்சா? வெரி குட். அவர் தான் இவர். எங்கே உட்காந்துருக்காருமா? ஆன் த வால். எங்கே உட்காந்துருக்காரு? ஆன் த வால். ON ஆன். ஓகே. வேர் இஸ் த கிளாஸ்? த கிளாஸ் இஸ் நியர் த ஜக். த கிளாஸ் இஸ் நியர் த ஜக். வெரி குட். நவ் நெக்ஸ்ட். வேர் இஸ் த காக்? அந்த காக் போய் எங்கே நிற்குதுமா? பார்த்தீங்களா? ஹவுஸ் மேலே போய் நிற்குது. அப்போ என்ன போடணும் நம்ம? ON ஆன். ON on. Now where is the ball? இந்த பிக்சரில் பால் எங்கே இருக்குது? The ball is near the bat. Ball is near the bat. NEAR near. Very good. ஓகே. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, now ரைட்டிங் டைம். ஓகேவா? AT 3 letter வேர்ட்ஸ் எழுத போகிறோம். உங்களோட இங்கிலீஷ் நோட் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 3 lines ட்ரா பண்ணி 4 டிவைட் பண்ணி வச்சுக்கோங்க. பென்சில் ஷார்ப்னர் ரெடியா? வெரி குட். ரைட் டாப்பில் டேட் போட்டுக்கோங்க மறக்காமல். இப்போ பார்க்கலாம் எப்படி எழுதுறதுன்னு. R A T. rat. வெரி குட். கரெக்டாக லைன் ஃபாலோ பண்ணி எழுதுங்க. ரொம்ப அழகாக எழுதிடலாம். இன்னொரு டைம் எழுதிடலாமா? R A T. rat. ஓகே. நெக்ஸ்ட் வேர்டு என்னன்னு பார்க்கலாம். C A T. cat. C A T. cat. வெரி குட். இதே மாதிரி எழுத ட்ரை பண்ணுங்கள். டி எழுதுகிறப்போ நிறைய பேர் கீழே ப்ளூ லைனில் கோடு போடுறீங்க. அது மாதிரி வேண்டாம். ப்ளூ லைனை விட்டு கொஞ்சம் மேலே போய் கோடு போடணும். B A T. பேட். எழுதுகிறப்போ மறக்காமல் சொல்லிகிட்டே எழுதுங்க. அப்படின்னா உங்களுக்கு அந்த லெட்டரும் மறக்காது, அந்த வேர்டோட ஸ்பெல்லிங்கும் மறக்காது. ஓகேவா? வெரி குட். B A T. bat. Very good, very good. Next. H A T. அச்சோ, அது என்ன கோடு வேறு இடத்துக்கு போகுதே. அந்த சேம் லைனில் தானம்மா வரணும். மேம்க்கு கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு பாரு. அது லாஸ்ட்டில் எழுதுறதுனால அது சரியாக வரலை. என்ன பண்ணலாம்? எரேஸ் பண்ணிடலாமா? எரேஸ் பண்ணிவிட்டு எழுதிடலாம். ஏன்னா ஹேண்ட் ரைட்டிங் எப்போயுமே நமக்கு ரொம்ப நீட்டாக இருக்கணும். அந்த பேஜ் கடைசியில் மடங்கி இருக்குல்லம்மா, அதனால் டீ சரியாக வரல. அதை நல்லா கரெக்டாக வச்சுட்டு எழுதுங்க. வெரி குட். பார்த்திங்களா? அந்த சேம் லைனில் கீழே வரணும். குட், சூப்பர். எப்போயுமே கொஞ்சம் தப்பாக வந்துச்சுன்னா எரேஸ் பண்ணிவிட்டு எழுதலாம், தப்பு இல்லை.
hat, H-A-T, hat. Good, very good. இதே மாதிரி எழுதுங்க சரியாம்மா, லைன் ஃபாலோ பண்ணி எழுதுங்க. AT 3 letter words, RAT rat, CAT cat, BAT bat, HAT hat. Very good. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா புக். புக்கில் பேஜ் நம்பர் 25, புக் பேஜ் நம்பர் 25. அதில் கொஞ்சம் எக்ஸசைஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு டாட்டட் வேர்ட்ஸ் இருக்கும், அதில் நீங்கள் எழுத வேண்டாம், ஏன்னா அது ஓப்பன் லெட்டர்ஸில் இருக்குது. உங்களுக்கு நம்ம இப்போ கர்சிவ் நல்லா எழுத பழகிட்டோம் இல்லையா, மறுபடியும் ஓப்பன் லெட்டர்ஸ் எழுதுகிறப்போ உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அந்த டாட்டட் லைன்ஸில் எழுத வேண்டாம், அதுக்கு கீழே உள்ள லைன்ஸில் எழுதுங்க. RAT rat, RAT rat, CAT cat, CAT cat, BAT bat, BAT bat, HAT hat, HAT hat. கரெக்டாக அது பாக்ஸாக கொடுத்துருப்பாங்க, அந்த லைனை கரெக்டாக டச் பண்ணி எழுதுங்க, பாக்ஸுக்கு வெளியில் வராமல் எழுதுங்க. ஓகேவா? கீழே கொஞ்சம் எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு பிக்சர் கொடுத்து 3 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் 3 வேர்ட்ஸில் கரெக்டான வேர்ட்ஸை சர்க்கிள் பண்ணணும். இதில் நீங்கள் படிக்காத 2 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இதில் MAT mat, செகண்ட் ஒன்றில் FAT fat. MAT மேட்னா பாய், சரியா? ஃபேட்னா கொஞ்சம் ஸ்டவுட்டாக இருக்கிறது. ஓகேவாம்மா? இந்த 2 வேர்ட்ஸ் நீங்கள் படிக்கலை, புக்கில் எக்ஸசைஸில் வந்திருக்கு, நீங்கள் அதை பார்த்து மார்க் பண்ணிடுங்க. ஓகேவா? அடுத்து வந்து கேட், கீழே கொடுத்த வேர்ட்ஸில் கேட் எங்கே இருக்குதுன்னு பார்த்து சர்க்கிள் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன்று வந்து ஹேட், தலையில் போடுவோம் இல்லையா, அது HAT ஹேட், அந்த வேர்டை மட்டும் கரெக்டாக சர்க்கிள் பண்ணுங்கள். ஓகேவா? வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். டியர் பேரண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட ஒர்க் முடிஞ்ச உடனே நீங்கள் எப்பயும் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்னாப் எடுத்து edustar.kg@gmail.com அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு மறக்காமல் அனுப்புங்க. மெயில் ஐடி வந்து எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸ் தான். மறுபடியும் நான் சொல்கிறேன், edustar.kg@gmail.com. எதுலேயுமே கேப் வராது, எல்லாமே ஸ்மால் லெட்டர் தான். உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் நான் இன்னொரு தடவை சொல்லிடுறேன். அந்த மெயில் ஐடிக்கு மறக்காமல் சென்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ பேரண்ட்ஸ். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், தட்ஸ் ஆல் ஃபார் த டே. தேங்க்யூ வெரி மச். வீட்டிலே இருங்க, பத்திரமா இருங்க. வெளியில் போகிறப்போ கண்டிப்பாக மாஸ்க் போடுங்க. வீட்டில் இருக்கிறப்போ அடிக்கடி ஹேண்ட் வாஷ் பண்ணுங்கள். கூட்டமாக இருக்கிற இடத்துக்கு போக வேண்டாம் முடிஞ்ச மட்டும். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.